ஹோலி ஹோலி பைட்னா என்னென்னா திருச்சபையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள், சின்ன சின்ன துணுக்குகள். அதுதான் இன்றைக்கி ஹோலி பைட்ஸில் நம்ம இப்போ லாஸ்ட் வீக் தான் நம்ம எபிஃபனி சண்டே செலிப்ரேட் பண்ணோம். அந்த எபிஃபனின்றது என்னென்னா 3 அரசர்கள் திருவிழா, திருக்காட்சி திருவிழான்னு சொல்லக்கூடியது. இந்த திருக்காட்சி திருவிழாவில் நம்ம 3 அரசர்களை பற்றி பார்த்து முடிச்சுட்டு அதோட திருவிழா முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம கிருபெல்லாம் கழிச்சு வச்சுருவோம் இல்லையா. இந்த 3 அரசர்களுக்கு என்ன ஆச்சு அதுக்கப்புறம் அப்படின்றத நம்ம யாருக்கும் தெரியாது, முக்கால்வாசி தெரியாதுன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த 3 அரசர்களும் இயேசுவை பார்த்ததுக்கப்புறம் அவங்கள மனசில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு அவங்களுக்குள்ள எல்லாத்தையும் போய் விற்று அவங்க உலகம் முழுசும் 3 திசைகளில் போய் உலகம் முழுசும் நற்செய்தி, அதாவது ஆண்டவர் பிறந்திருக்கிறாருன்ற இந்த செய்தியை வேற்று நாட்டினருக்கு அறிவிக்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம இயேசு பிறந்த இடத்துல மட்டும்தான் இயேசுவை தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. இப்போ இயேசுவே யாருன்னு தெரியாத நாட்டுகளில் போய் அவங்க முதல் சில விதைகளை விதைச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறக்கப்படுறாங்க. இறந்ததும் அவங்களோட ரிலிக்ஸை ஹெலேனான்னு சொல்லக்கூடிய அரசி, அதாவது கான்ஸ்டன்டைன் சொல்லக்கூடிய அரசரோட அம்மா அவங்க நிறைய புனித பொருட்களை கலெக்ட் பண்ணாங்க. அவங்க தான் பரிசுத்த திருசிலுவை அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை கலெக்ட் பண்ணி அவங்க தான் திருச்சபையில் கொண்டு சேர்த்தாங்க. அவங்க இவங்களோட அதை தேடி கண்டுபிடிச்சி இவங்க 3 பேரோட ஸ்கல்லையும் எடுத்து, அதாவது அவங்க 3 பேரோட மண்டவோடையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஒரு கிங்கோட ஸ்கல் 70 வயசு மதிக்கத்தக்கதுன்னு சொல்லப்படுது. இன்னொருத்தர் 40 வயசுகள், 40களில் 40லேருந்து 49க்குள்ளே. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் 20லேருந்து 30க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கல். அந்த 3 ஸ்கல்லையும் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் பாதுகாத்து வரப்படுதாக சொல்லப்படுது. அந்த ஆலயத்தோட பேர் கொலேஜின் கேத்தட்ரல்னு சொல்கிறது. அந்த ஆலயமே இந்த 3 அரசர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம். அவங்க கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இந்த ஆலயத்துக்கு கொண்டு அந்த 3 திருப்பண்டங்களையும், அதாவது அவங்க 3 பேருடைய மண்டை ஓடுகளும் அங்கே டெக்கரேட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அது ரொம்ப ஃபேமஸ் சர்ச்சாக கருதப்படுது. இப்போ அது யுனெஸ்கோ அதை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக ரெகக்னைஸ் பண்ணியிருக்கு. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஸோ அந்த 3 அரசர்களும் கூட புனிதர்கள். அவர்களுக்காக ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. பிரைஸ் தி லார்ட். இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் பார்க்க சொல்லுங்கள்.